Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முதல்ல கோவை சகோதரர்களுக்கு எனக்கு வணக்கம். இன்னைக்கு நாங்கள் ஒரு பிரம்மாண்டமான விழாவில் கலந்து கொள்கிறோம். மரியாதைக்குரிய மோடி அவர்களின் தொழில் மகள் அப்படின்ற நிகழ்ச்சி பெண்களுக்காக பல நல்ல திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கும் மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லும் ஒரு நிகழ்ச்சி. நாங்கள் எப்போவுமே ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சிகள் தான் கலந்து கொள்வோம். அதே போன்ற ஒரு ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சி இது. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் மோடியின் தொழில் மகளில் கலந்துக்கிறோம். ஆனால் பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு கிடையாது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது. யார் அந்த சார் போன்ற கேள்விகள் இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. எதை பற்றி அந்த கூட்டணி கட்சிகள் காசாக் போயிட்டாங்க. அங்கே போய் அதுக்கு மோடி தான் காரணமா? இதுல இருந்து எந்த அளவிற்கு பயந்து போய் இருக்கிறீங்கன்னு சொல்றல. எதுக்கு எடுத்தாலும் மோடின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் ஒரு பிரச்சனைனா அதுக்கும் மோடி அப்படின்னா ஆக எந்த அளவிற்கு அரண்டு போய் இருக்கிறீர்கள் என்று தெரிகிறது. இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு பூம்புகாரை தோண்டி எடுக்க போறாங்க. கீழடிக்கு உண்மையிலேயே நிதி ஒதுக்கியது மரியாதைக்குரிய பாரத பிரதமர். நீங்க யூபி அரசாங்கம்ல இருந்தீங்களே, எவ்வளவு தொல்பொருள்களை நீங்கள் தமிழகத்தில் இருந்து எடுத்து அங்கீகாரம் கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் தமிழுக்கு அங்கீகாரம் கொடுத்தது மட்டுமல்லாமல் தமிழருக்கும் அங்கீகாரம் கொடுத்து கொண்டிருப்பது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான். அதுக்கு அண்ணன் சிபிஆர் அவர்களே ஒரு சான்று. ஆனா இன்னைக்கு நாங்க பூம்புகாரை தோண்டி, பூம்புகாரில் நல்லது நடந்தால் தமிழுக்கு நாங்களும் தான் சொந்தக்காரர், ஏதோ தமிழுக்கு நீங்கள் மட்டுமே சொந்தக்காரர்கள் என்று பேசுவதை போல நாங்கள் இனிமேல் ஒப்புக்கொள்ள மாட்டோம். எல்லாவற்றிற்கும் மேலாக மக்கள் நீதி மையம் என்று ஒரு கட்சி இருந்ததுன்னு ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தினால் கூட அங்கீகரிக்கப்பட முடியாத கட்சியில 10 11 இல்ல 42ல் 1 அதை நீக்கி இருக்கிறாங்க. ஆனா அவரு இந்த திராவிட மாடலுக்கு எதிராக, திராவிட கட்சிக்கு எதிராக தான் நான் எனது அரசியல் வாழ்வை நான் கொண்டு வருவேன்ட்டு இன்னைக்கு என்ன சொல்றாரு? திமுக என்னெல்லாம் சொன்னாலும் அதுக்கு நாங்க கேட்கணும். திமுக என்னெல்லாம் சொல்லுதோ அடிபணியணும். அப்ப சுயநலத்திற்காக உங்களுக்கு கூட வந்த கட்சியில் உள்ளவங்களெல்லாம் அங்கீகாரம் இல்லாம செய்துட்டு அவருக்கு ஒரு எம்பி பதவி கிடைத்த உடனே டோட்டலா திமுகவோட ஊதுகுழலாம் மாறிட்டாரு. அப்ப அன்னைக்கு டிவி உடைச்சது என்னாச்சு? மாற்று அரசியலை கொண்டு வருவேன்னு சொன்னது என்னாச்சு? ஆக அப்பட்டமான சுயநல அரசியல் இன்று பொதுநல அரசியலில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மட்டும்தான். அதனால நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை நான் வலிமையாகவே சொல்கிறேன். ஆமா, இல்ல அவர் கட்சியை தான் நாங்க இணைச்சாரு. இப்ப இவங்க அந்த கட்சியில இருந்து கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு ஒரு எம்பியை வாங்கினாங்க. இப்போ நான் கேட்கிறேன், கமல் மக்கள் நீதி மையத்தின் உறுப்பினரா தலைவரா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினரா தலைவரா? அவர் கட்சி அங்கீகாரத்தை இழந்திருக்கிறது. அது இதையும் எப்படி நீங்க சேர்ந்துவீங்க? அதனால எங்களை பொறுத்த மட்டில் நாங்க எது செஞ்சாலும் ஆக்கப்பூர்வமா தான் செஞ்சிருக்கோம். இன்னைக்கு பொறுத்த மட்டில் இன்னைக்கு திருமாவளவன் சொல்றாரு பஞ்சமி நிலத்தை மீட்போம். எப்போ? இன்னைக்கு இன்னும் 6 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கும் திராணி இல்லாத திருமாவளவன் திராவிட முன்னேற்ற, அதே மாதிரி சண்முகம் சொல்றாரு தொழிலாளர்கள் கூட நிப்போமா. ஏன் எங்க நிக்கிறீங்க? அல்லாத விடங்க நான் கேட்கிறேன், 2026ல் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒற்றுமையாக போட்டி போடும். இந்திய அலையன்ஸ் திராவிட மாடல் வெலவெலத்து போகும். ஏன்னா நேற்று காங்கிரஸை சார்ந்த ஒரு தலைவர் சொல்லியிருக்கிறாரு, நாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம், 117 சீட்டு எங்களுக்கு வேணும். இதுக்கு திமுக என்ன சொல்ல போகிறது என்பதுதான் எங்களது கருத்து. அதனால திமுக தனது கூட்டணி கட்சிகளின் நம்பிக்கையும் இழந்து விட்டது, மக்களின் நம்பிக்கையும் இழந்து விட்டது. வீட்டுக்கு போக வேண்டியதுதான் அவங்களோட வேலை என்பது எனது கருத்து. காதல் புனிதமானதுன்னு சொன்னவர் கூட்டணி புனிதமானதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. சொன்ன எங்களுக்கு அவரு புனிதமானதுன்னு சொல்றத பார்த்தா எல்லாத்துக்கும் அதுதான் ஞாபகம் வருது. அவர் எதை புனிதமானதுன்னு சொல்லிக்கொண்டு இளைஞர், நீங்க புனிதம் பெறலைன்னா கூட தேர்தல் கமிஷன் உங்களை புனிதனா தான் ஆக்கிடுவாங்க. தனி மனிதன் தான் இன்னைக்கு, நீங்க ஒரு கட்சி கிடையாது இல்லையோ தனி மனிதனாகி விட்டீர்களா தான் இன்னைக்கு கணக்கு. தேர்தல் கமிஷனே உங்களை ஒரு 43 கட்சியோட உடனே நீக்கியாச்சு, அவ்வளவுதான்.
கட்சி நடத்த தெரியலங்க உங்களுக்குலாம். ஐயா அவர் ஆக்டருங்க, நாங்க டாக்டர். நாங்க இருக்கும்போது எவ்வளவு கூட்டம் கூடும். அவங்க எங்களுக்கு போடுறதெல்லாம் வந்தா வரவங்க ஓட்டு போடுறாங்க. இன்னைக்கு ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது. வேடிக்கை பார்க்க கூட்டம் வரும். அப்படி பார்த்தா கூட்டமே வரலன்னு எங்களுக்கு எல்லாம் சொல்லாதுங்க. ஆமா, தனுஷுக்கு வரும், ரஜினிக்கு வரும். ஆமா, அதனால பாவம் தம்பி நட்சத்திரங்களை இருப்பாங்க. கட்சி தலைவர் அவர் இன்னைக்கு தானே உள்ள வந்திருக்கிறாரு, அரசியலுக்கு உள்ள வந்திருக்கிறாரு. இன்னும் அரசியல்ல பல போராட்டங்கள் நடத்தினது கிடையாது. எதுவும் தம்பி வந்திருக்கிறார். அவர் திமுகவுக்கு சவாலா இருக்கட்டும், திமுக எதிர்ப்பை இன்னும் தீவிரப்படுத்தட்டும். இன்னும் சொல்ல போனா திமுகவை வீட்டுக்கு அனுப்பின்ற கடமை எங்களுக்கும் இருக்கு, விஜய்க்கும் இருக்கு. அதைத்தான் நான் சொல்றேன். நிச்சயமா விஜயும் பாஜக நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவரு இப்ப நான் கேட்கிறேன், இது தம்பிகிட்ட கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும். இது பார்லிமெண்ட் தேர்தல் இல்ல, இது சட்டமன்ற தேர்தல். யாரு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்காங்களோ அவங்கள தான் அனுப்பணும். சட்டமன்ற தேர்தலில் கோட்டைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறது திமுக, அவங்கள தான் அனுப்பணும். அதனால கொஞ்சம் அவரு அந்த இதை ஆமா கொஞ்சம் அப்படி இல்லை, கொஞ்சம் டைரக்ட் பண்றவங்களையும் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ட்டையும் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை பரவாயில்ல, நல்லா தான் பேசுறாரு, நல்லா தான் நடிக்கிறாரு. சரி பார்ப்போம். ஆனால் பாவம் யாரையும் மயக்கம் அடைய விடாம தண்ணி கிணியெல்லாம் கொஞ்சம் கொடுத்து எல்லாரும். ஆமா இல்ல, அது நான் ஏற்கனவே சென்னையில சொல்லிட்டேன். ஒரு கட்சிக்கு மட்டும் நெருக்கடி கொடுக்க கூடாது, எல்லா கட்சிக்கும் நீங்க கொடுங்க. நான் கேட்கிறேன், இதே கேட்டேன், நான் சென்னையில கேட்டேன். முப்பெரும் விழாவுக்கு எவ்வளவு காவல்துறையினர் எவ்வளவு கட்டுப்பாடு விடுத்திருந்தாங்க. ஆனா மற்றவங்களுக்கு நீங்களே பாத்துக்கோங்க, எப்படி உங்க தொண்டர்களே நீங்க பாதுகாப்பாங்களாம். அதைத்தான் நான் சொன்னேன். அது எதுக்கு அரசு திமுக காரங்களை மாத்திரம் பாத்துக்கணும். திமுக கூட்டத்துக்கு மாத்திரம் அவங்க போன வாட்டி அவங்க அந்த கூட்டத்துக்கு தானே போவாங்க. காவல்துறை திமுக காரங்க அந்த கூட்டத்துக்கு போறாங்க. மற்ற கட்சி கருத்து கணிப்புல இவ்வளவு வீட்டுக்கு அனுப்பப்படும். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். ஏன்னா திமுகவை கடுமையாக எதிர்ப்பது மட்டுமல்ல, திமுகவை எதிர்ப்பதில் நியாயம் இருக்கிறது. ஆனா ஏதோ கொஞ்சம் பாஜக தொடுவோம்னு சொல்லிட்டு 2026 அசம்பிளி எலெக்ஷன் திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற எலெக்ஷன். அதுல தம்பி விஜய்க்கும் பங்கு இருக்கு, பங்கு இல்லைன்னு சொல்லல. யார் வேணாலும் கூட்டணிக்கு வரலாம்ப்பா. திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நிலையில இருக்கிறவங்க, திமுகவை எதிர்க்கின்ற யார் வேணாலும் பாஜக கூட கூட்டணி வரலாம். ஏன்னா பாஜகவை ஏற்படுத்தி இருக்கின்ற கூட்டணி அதிமுக கூட்டணியோடு சேர்ந்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் எங்களோடு இணைந்து போட்டி போடலாம் என்பது எனது கருத்து. அதே நேரத்தில் இந்த கூட்டணிக்கு வலு சேர்க்காம சில பேர் இருக்கிறதும், அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடாது என்பது எனது கருத்து. நாங்க யாருக்கும் அழைப்பெல்லாம் விடுக்கலைங்க. எல்லாரோட எண்ணமும் திமுகவை தோற்கடிக்க வேண்டும், திமுக பிழைக்க கூடாது என்பது எல்லோரோட. அழைப்பு விட்டுதான் வரணும், அழைப்பு விடக்காம இல்ல. எல்லோரின் கடமை திமுகவை தோற்கடிப்பது. இல்ல இது நான் கட்சி தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதனால் சொல்ல முடியாது. என்னோட விருப்பம் தான் சொல்லலாம். எங்களோட விருப்பம் எல்லோரும் இணைந்திருப்பது என்பது. யார் சொல்றா? அரசியல் கட்சி நாங்களே சொல்லணும். ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நாங்க எல்லாம் ஒன்னா தான் நிக்கிறோம். அண்ணன் நிக்கிறாரு, நான் நிக்கிறேன், அண்ணா நிக்கிறோம். இல்ல அது அவங்க சரி பண்ணிடுவாங்கப்பா. அப்பா மகன் பிரச்சனை ஒரு குழப்பமும் இல்லப்பா. திமுக வீட்டுக்கு அனுப்பப்படும், அதுல குழப்பமே இல்லை. அதுக்கு நாங்க எப்படி ஓட்டு வாங்கணுமோ வாங்கிக்குவோம், அவ்வளவுதான். இல்ல நான் ஒண்ணு சொல்றேன்ப்பா, எந்த கொள்கை உள்ள தலைவர்களாக இருந்தாலும், எந்த எதிர்வினை ஆற்றுகின்ற தலைவர்களாக இருந்தாலும் மரியாதை குறைவா யாரையும் பேசக்கூடாது, ஒருமையில யாரையும் பேசக்கூடாது. இப்ப உதயநிதி கூட நான் சொன்னேன், கரூர்ல நீங்க கூட்டத்துல பயந்தீங்கன்னு தான் சொன்னேன்.
பயந்து போய் கூட்டம் போட்டீங்கன்னு நீங்க சொல்லல. அவங்களுக்கு அறிவு இல்லையான்னு கேட்கிறாரு. யாருக்கு? 2 மாநில கவர்னரா இருந்த மட்டும் இல்ல, படிப்புல அவரோட நான் அதிகம். நான் வந்து கையில பேப்பர் பேச சொல்லிடுங்க. யாருக்கு அறிவாற்றல் இல்ல? என்ன சொல்றாரு? அறிவு இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதை பத்தியெல்லாம் நான் கவலைப்படலை. ஏன்னா ஏதோ ஒண்ணு பண்ணா நான் எதுக்கு பேசணும், அதை பத்தி கேள்வி. ஆனா எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் யாரா இருந்தாலும் மரியாதையோடு பேசுங்க. அது வந்து மரியாதை பேசணும். அப்படி இப்படின்னு சொல்றது நல்லதில்ல. அது நான் யாருக்கு நான் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழர்கள் மரியாதை கொடுத்து பழக்கப்பட்டவர்கள். உண்மையான தமிழர்களாக இருந்தால் அவர்கள் மரியாதையோடு பேசுவார்கள் என்பது எனது கருத்து. அதாவது மக்கள்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் போயிடுச்சுப்பா, மக்கள்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் போயிடுச்சு. அதனால ஒரே மாதிரி பேசி அதை கொஞ்சம் வசனத்தையான் மாத்தவான்னு செய்யலாம்ல. வசனத்தை மாத்தாம ஒரே கொடுத்து பாவம் அந்த யூடியூப்காரங்க எல்லாம் ஒரே மாதிரி பேசுறாங்க. அங்க ஒரு சம்பவம் நடந்தது, என்ன சம்பவம் நடந்தது, சொல்லிக் கொள்ளக்கூடிய சம்பவம் நடந்தது, என்ன ஈரோடில் நடந்தது, சேர் எல்லாம் காலியாக இருந்தது, மழை வந்தது, சம்பவம் நடந்தது, மழை வந்தவுடனே எல்லாரும் ஓடி போயிட்டார்கள், உடனே செந்தில் பாலாஜி மீது ஒரு சம்பவம் வந்தது, திமுக தலைவர் அவர் ஸ்டாலினுக்கு கோபம் வந்தது, சம்பவம் வந்தது, பின்பு கோபம் வந்தது, ஓட்டு வராது, வீட்டுக்கு போக வேண்டியது. இதுதான் நல்லது, அவ்வளவுதான். இது வந்து ரீல்ஸ் போட்டுக்கோங்க. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.